அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. பக்குவப்படுத்தும் நோன்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடாதவர் தம்முடைய உணவையும் பானத்தையும் விட்டுவிடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1903 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பு வைத்திருக்கக்கூடியவர் உண்மைதான் பேச வேண்டும். அவர் பொய் பேசுவது அவருடைய நோன்பினுடைய மகத்துவத்திற்கு இடையூறாக அமைந்துவிடும். நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பரிபூர்ணமான நன்மைகளே குறைவை ஏற்படுத்திவிடும். எனவே நோன்பாளியாக இருக்கின்றவர் பொய் பேசவும் கூடாது, பொய்யான நடவடிக்கைகளையும் இவர் செய்யக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கம் நோன்பை விடுவதற்கென்று சில விதிமுறைகளை வழங்கியிருக்கின்றது. பயணத்தில் இருக்கக்கூடியவர், பயணம் புறப்பட்டு செல்கின்ற ஒருவர் பயணத்தின் போது சகருக்குண்டான உணவு இயலாது என்கின்ற சூழ்நிலையில் உள்ளவர், உணவை பெற்றுக்கொள்ளாதவர், இவர் பயணத்தை மேற்கொள்கின்ற அந்த நாட்களில் மாத்திரம் நோன்பை விட்டுவிட்டு ரமலான் முடிந்ததற்கு பின்பாக எத்தனை நோன்பு பயணத்திலே விடுபட்டு போனதோ அந்த நோன்புகளையெல்லாம் அவர் திரும்ப எடுத்து நோற்க வேண்டும், எண்ணி நோற்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதேபோன்று கர்ப்பிணி பெண், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண், இவர்கள் தற்காலிகமாக நோன்பை விட்டுவிட்டு கர்ப்பிணி பெண் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்பாகவும் தாய்ப்பால் கொடுப்பவள் அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய காலம் முடிந்ததற்கு பின்பாக எத்தனை நோன்புகள் விடுபட்டு போனதோ அந்த நோன்புகளை எண்ணி எடுத்து அவர்கள் நோற்க வேண்டும், அந்த நோன்புகளை பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியம் என்பதனால் அந்த நேரத்தில் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது. கர்ப்பிணியாக இருக்கின்றவர்கள் பல நோவினைகளுக்கு ஆட்படுவதனால், ஒரு அசௌகரியமான சூழலை பெற்றுக்கொள்வதனால் அவர்களுக்கும் இப்படிப்பட்ட சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவர் சிகிச்சை அடிப்படையிலே ஊசி போடுவதனால் அவருடைய நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. நோன்பாளி தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதாலோ நகம் வெட்டுவதாலோ அவருடைய நோன்பு முறிவு ஏற்படாது. சிகிச்சைக்காக ஒருவர் தன்னுடைய உடலை பாதுகாப்பதற்காக வேண்டி, ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஊசி போடுவதை இந்த மார்க்கம் வழிகாட்டி தருகிறது, அனுமதி வழங்குகிறது. ஒருவர் தெம்புக்காக வேண்டி, உடல் வலிமைக்காக வேண்டி அவர் ஊசி போட்டுக் கொள்கிறார் என்று சொன்னால் அப்போது நோன்பு முறிந்துவிடும். ஊசியின் மூலமாக மருந்துகள் ஏற்றப்பட்டு சிகிச்சை என்கின்ற அடிப்படையிலே அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் உடல் வலிமைக்காக வேண்டி குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்கிறோம் அல்லவா, அந்த பலனை தருகின்ற, உடலுக்கு வலிமையை தருகின்ற அது மாதிரி உண்டான ஊசி போட்டுக்கொள்வதன் மூலமாக நோன்பு முறிந்துவிடும். ஒருவருக்கு நோன்பு வைத்திருக்கிற சூழ்நிலையிலே இரத்தம் வருகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக நோன்பு முறியாது. ஆனால் பற்களின் ஈறுகளில் இரத்தம் வந்து அதன் சுவை தொண்டையில் உணரப்பட்டால் அப்போது அவருடைய நோன்புக்கு பாதிப்பு வந்துவிடும். புகையை நோன்பாளி வேண்டுமென்றே வாயிலே நுழைய வைக்கிறார் என்று சொன்னால் அப்போதும் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அவருடைய விருப்பமின்றி நுழைந்தால் நோன்பு முறியாது.
பல் துலக்குவதன் மூலமாக நோன்பு முறியாது என்பது நாம் எல்லாம் அறிந்த விஷயம். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல் துலக்குவதன் மூலமாக அது ஒரு மக்ரூஹ் என்கின்ற குற்றத்தை ஏற்படுத்திவிடும், நோன்பாளி முடிவெட்டி கொள்ளலாம், அதன் மூலமாக நோன்புக்கு பாதிப்பு ஏற்படாது. இப்படி நோன்பு என்றால் எப்படி கடைபிடிக்கப்பட வேண்டும், அதற்குண்டான யதார்த்த நிலைப்பாடுகள் என்ன என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா புனிதமான ரமலான் மாதத்திலே முழுமையான முறையிலே நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.